வணக்கம். G3 செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர். மறைந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தின் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திருமாவளவன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இனி விரிவான செய்திகள். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளருமான புகழேந்தி கல்லீரல் தொற்று காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடந்த சில தினங்களாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் நேற்று முன்தினம் வீடு திரும்பினார். இந்நிலையில் விக்கிரவாண்டி அடுத்த வி சாலை பகுதியில் நடைபெற்ற முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் புகழேந்தி கலந்து கொண்டார். மேடையிலேயே மயக்கமடைந்த புகழேந்தி உடனடியாக அருகில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் பொதுமக்கள் மற்றும் கட்சியினரின் அஞ்சலிக்காக விழுப்புரத்தில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டது. அவருடைய உடலுக்கு ஏராளமான பொதுமக்களும் திமுகவினரும் அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், அமைச்சர்கள் பொன்முடி, M.R.K. பன்னீர்செல்வம், K.N. நேரு, C.V. கணேசன் ஆகியோரும் புகழேந்தி உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புகழேந்தின் உடல் அவரது சொந்த ஊரான அத்தியூர் திருவாதி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. G3 செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.